அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜனவரி மாசம் முதல் நாள், 2024வது வருஷத்தோட முதல் நாள். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கான ஒரு எளிமையான பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். ரூபாய் நோட்டுக்கு மேல இப்ப நான் சொல்ல போற நம்பரை நீங்க எழுதினாலே போதும், பணம் பல வழிகள்ல இருந்தும் உங்களை தேடி வரும். பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா நீங்க மாறிடுவீங்க. இது என்ன பரிகாரம், இதை யாரெல்லாம் செய்யலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல 3 விதமான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுவும் இன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 3 பரிகாரங்கள்ல ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சா கூட போதும், உங்க வாழ்க்கையில பணவரவுல அதிரடியான மாற்றங்களை நீங்க உணர்வீங்க. 3 பரிகாரத்தையும் சேர்த்தே செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா செய்யலாம். சின்ன சின்னதா எளிமையான விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது என்னென்ன பரிகாரம்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பயிற்சிக்கு கிடையாது. யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். நமக்கு 23வது வருஷம் முடிஞ்சு இப்போ 24வது வருஷத்தோட ஆரம்பத்துல இருக்கோம். இந்த 24ங்கிற நம்பர் உங்களுக்கே நல்லா தெரியும். ரொம்ப ரொம்ப அற்புதமான நம்பர்னே சொல்லலாம். பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர் தான் இந்த 24. இந்த 24ல இருக்கக்கூடிய 2ஐயும் 4ஐயும் நீங்க சேர்க்கும் போது உங்களுக்கு 6ங்கிற நம்பர் வரும். இது சுக்கிர பகவானுக்குரியது. இப்போ இந்த 24ங்கிற நம்பரை இன்னைக்கு நாம எப்படி யூஸ் பண்ண போறோம்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க கையில கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதியை நாம சுக்கிரமேடுன்னு சொல்லுவோம். முதல்ல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. எந்த நேரத்துல வேணாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க செய்யலாம். அமைதியான இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க இடது கையில இருக்கக்கூடிய சுக்கிரமேடையும் வலது கையில இருக்கக்கூடிய சுக்கிரமேடையும் ஒன்னா தேய்ங்க. அதாவது நாம 2 கையையும் தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியை நீங்க தேய்ங்க. இது எதுக்காக இப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரனை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் நாம இப்ப செய்யறோம். அடுத்ததா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், இதுல ஏதாவது ஒண்ண நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ அந்த சுக்கிரமேடு இருக்கக்கூடிய இடத்துல 24ங்கிற நம்பரை எழுதிட்டு அதுக்கு மேல ஒரு ட்ரையாங்கிள வரைஞ்சுக்கோங்க. அதாவது முக்கோணம் வரைஞ்சுக்கோங்க. இது எப்படின்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இந்த முக்கோணம் பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்திலிருந்து நேரடியா பிரபஞ்ச சக்திய நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இந்த 24வது வருஷத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானோட ஆற்றலை நமக்கு ஈர்த்து கொடுக்கறதுக்காக தான் இந்த 24ங்கிற நம்பரை எழுதி அதுக்கு மேல நாம முக்கோணத்தை வரைகிறோம். இன்னைக்கு நாள் ஃபுல்லா எத்தனை முறை வேணாலும் இந்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம். வேலை செய்யும் போது அழிஞ்சிருச்சுன்னா திரும்பியும் ஒரு தடவை எழுதி வச்சுக்கோங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மறக்காம இதே மாதிரி எழுதிக்கோங்க. இப்படி இந்த நம்பரை எழுதிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த 24வது வருஷம் ஃபுல்லா பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கணும், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இது இந்த வீடியோவுக்கான முதல் பரிகாரம். இப்போ நான் உங்களுக்கு 2வது பரிகாரத்தை சொல்றேன். இதுவுமே ஈர்ப்பு விதி சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சி தான். இதுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே நமக்கு கிடையாது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ளூ கலர்ல பேனா மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. பேனாவோ ஸ்கெட்ச் பேனாவோ எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2024. இதுல இருக்கக்கூடிய நம்பர் 224. இதை நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 8ங்கிற நம்பர் வரும். இந்த 8 பாத்தீங்கன்னா சனி பகவானுக்குரிய நம்பர். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் உங்களுக்கு கேலண்டர்ல எழுத வேண்டிய ஒரு நம்பரை பத்தி தான் சொல்ல போறேன். அதாவது புது வருஷத்துல புது கேலண்டர் எல்லார் வீட்லயும் வாங்கி வச்சிருப்பீங்க. இந்த புது கேலண்டர்ல இப்ப நான் சொல்ல போற நம்பரை நீங்க எழுதி வைங்க. ப்ளூ கலர் இங்கு வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்ணி எழுதி வைங்க. நீங்க என்ன நம்பர் எழுதணும்னு பாத்தீங்கன்னா 888.
இதை எழுதிட்டு ஒரு சர்க்கிளை நீங்க போட்டு வைங்க. கேலண்டர்ல எந்த இடத்துல வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். டெய்லி ஷீட்டு, மந்த்லி ஷீட் கேலண்டர், இப்படி எதுல வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். இதுலலாம் நமக்கு எந்த விதமான ரூல்ஸுமே கிடையாது. இப்போ 888ங்கிற நம்பரை பார்த்த உடனே ஒரு சிலர் யோசிப்பீங்க, சனி பகவானோட நம்பரை நீங்க ஏன் எழுத சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நான் இங்க உங்களை 3-8 எழுத சொல்லியிருக்கேன். அதாவது 3 times 8 எழுத சொல்லியிருக்கேன். இந்த 3-8 ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா அங்கேயுமே நமக்கு 24ங்கிற நம்பர் தான் வருது. இந்த 2யும் 4யும் ஆட் பண்ணும்போது நமக்கு 6ங்கிற நம்பர் வருது. இந்த 6 சுக்கிர பகவானுக்குரிய நம்பர். இந்த சுக்கிர பகவானை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் 888ங்கிற நம்பரை கேலண்டர்ல எழுதி சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த நம்பரையும் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்கறேன். நம்பிக்கையோட எழுதுங்க. நிச்சயமா உங்களுக்கு இந்த 2024வது வருஷத்துல எந்த விதமான பண கஷ்டமும் இருக்காது. பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சரி, இப்போ 3வது பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரம் பாத்தீங்கன்னா வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க எப்படி செய்யணுங்கிறத பத்தியும், வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க எப்படி பண்ணணுங்கிறத பத்தி 2 விதமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 3வது பரிகாரத்தை உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் நீங்க செய்யணும். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு தேவைப்படும். 10 ரூபாய் நோட்டு, 20 ரூபாய் நோட்டு, 50 ரூபாய், 500 ரூபாய், இப்படி உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. ஆனா இந்த ரூபாய் நோட்டை இதுக்கப்புறம் நீங்க எந்த செலவுகளுக்கும் பயன்படுத்தக்கூடாது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ரூபாய் நோட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 8 மணிக்குள்ள நான் சொல்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க பூஜை அறையில விளக்க ஏத்தி வச்சுட்டு இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க உங்க வீட்ல எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு நமக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவையோ ஸ்கெட்ச் பேனாவையோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைச்சு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுக்கு மேல மஞ்சள் கலந்த தண்ணீரை லேசா தெளிச்சு விடுங்க. ஒரு 2-3 சொட்டு விட்டா கூட போதும். இப்போ அந்த ரூபாய் நோட்டுல ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சுக்கோங்க. இந்த ஸ்வஸ்திக் சின்னத்துக்கு கீழே நான் முதல் பரிகாரத்துல சொன்ன மாதிரி 24ங்கிற நம்பரை எழுதி ஒரு ட்ரையாங்கிள் முக்கோணத்தை நீங்க வரைஞ்சுக்கோங்க. இப்படி இந்த நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா இந்த ரூபாய் நோட்டை உங்க கையில வச்சுக்கிட்டு மகாலட்சுமி தாயார் கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த பணம் உங்களுக்கு அபரிமிதமான செல்வத்தையும் பணத்தையும் ஈர்த்து கொடுக்கணும்னு சொல்லி மகாலட்சுமி தாயார் கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க இந்த ரூபாய் நோட்டை எடுத்து உங்க பூஜை அறையில மகாலட்சுமி தாயாரோட திருவுருவ படம் அப்படி இல்லைன்னா திருவுருவ சிலைக்கு முன்னாடி நீங்க வச்சிருங்க. இப்போ ஊதுபத்தி எடுத்து இந்த ரூபாய் நோட்டுக்கு நீங்க காமிங்க. இதுக்கப்புறமா இந்த ரூபாய் நோட்டை பணம் வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. பீரோல, பர்ஸ்ல, இப்படி எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். நீங்க உங்க பூஜை அறையிலேயே கூட வச்சுக்கலாம். வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க உங்க மனசுக்குள்ள நீங்க பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரூபாய் நோட்டை எடுத்து பத்திரமா பீரோலையோ பணம் வைக்கக்கூடிய இடத்துலயோ வச்சிருங்க. இதுக்கப்புறமா உங்களால எப்ப வழிபாடுகளை செய்ய முடியுமோ அப்ப இந்த ரூபாய் நோட்டை எடுத்து பூஜை அறையில வச்சு இப்ப நான் சொன்ன மாதிரி ஊதுபத்தியை காண்பிச்சு திரும்பியும் உங்க பீரோல நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க. இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யறதோட மட்டும் இல்லாம இந்த ரூபாய் நோட்டை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் உங்க பூஜை அறையில நீங்க கொண்டு வந்து வச்சு இதுக்கு ஊதுபத்தி காண்பிச்சு திரும்பியும் நீங்க கொண்டு போய் பழையபடி பீரோலையோ பர்ஸ்லயோ வச்சுக்கோங்க. இத இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க செய்யணும். எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையும் கட்டாயமா செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை உங்களால செய்ய முடியாம போச்சுன்னா கூட பரவாயில்ல. அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். மாசத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமைகள்ல மட்டுமாவது இப்ப நான் சொன்ன மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்படி இந்த நம்பர் எழுதியிருக்கக்கூடிய இந்த ரூபாய் நோட்டை பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்லயோ பீரோலையோ நீங்க வைக்கும் போது இது அபரிமிதமான செல்வத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி
ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 2024வது வருஷம் முடிஞ்சு 2025வது வருஷம் வந்ததுக்கு அப்புறமா இந்த ரூபாய் நோட்டை எடுத்து எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவுல பணத்தை வசியம் செய்யறதுக்கு புது வருஷத்தோட முதல் நாளான இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய 3 விதமான பரிகாரங்களை பத்தி நாம பார்த்தோம். இதுல ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டுமாவது நீங்க நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா இந்த 2024வது வருஷத்துல உங்களுக்கு எந்த விதமான பண கஷ்டமும் இல்லாம பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.